சென்னை தியாகராய நகர் கமலாலயத்தில் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை காணலாம். மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் நேற்றே அவரோட ட்வீட் வந்து டபுள் என்ஜின் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்றீங்க, டப்பா என்ஜின் கவர்மெண்ட்டை வச்சு என்ன செய்வீங்க அப்படின்னு. டபுள் என்ஜின் கவர்மெண்ட் மட்டும் இல்ல, ட்ரிபிள் என்ஜின் கவர்மெண்டா பல மாநிலங்களில் அதிகாரப்பூர்வமாக ஆட்சிக்கு வந்த பின்பும், மாநிலத்தில் ஆட்சிக்கு வந்த பின்பு மாநகராட்சியிலும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வெற்றியை தந்து ட்ரிபிள் என்ஜின் கவர்மெண்டாக பாரதிய ஜனதா கட்சி எந்த கட்சியோடு கூட்டணி வைக்கிறதோ அந்த கட்சிகளோடு இணைந்து ட்ரிபிள் இன்ஜின் கவர்மெண்டாக நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். நீங்கள் ட்ரபிள் இன்ஜின் கவர்மெண்டாக போய்கொண்டிருக்கிறீர்கள் என்பதை தான் நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். திராவிட முன்னேற்ற கழக திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்வதை விட ட்ரபிள் இன்ஜின் மாடல், நாங்கள் டபுள் இன்ஜின் மாடல், நீங்க ட்ரபிள் இன்ஜின் மாடல் என்று சொன்னா சரியா இருக்கும். ஏன்னா சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் ட்ரபிள், மக்களுக்கான திட்டங்களை முழுமையாக கொண்டு வருவதில் ட்ரபிள், அதே மாதிரி மக்கள் போராட்டங்கள். இன்னைக்கு அங்கன்வாடி ஊழியர்களுக்கு இவ்வளவு செய்வேன்னு சொல்றாங்க, ஆனா அங்கன்வாடி ஊழியர்களை எப்படி பரட்டி ரோட்ல எடுத்தீங்கன்னு மக்களுக்கு தெரியும். செவிலியர்கள் இன்னும் போராடி கொண்டிருக்கிறார்கள், மருத்துவர்கள் இன்னும் போராடி கொண்டிருக்கிறார்கள், துப்புரவு தொழிலாளர்கள் இன்னும் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆக எல்லாருமே, சத்துணவு பணியாளர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அரசாங்க ஊழியர்களுக்கு 20 வருஷமா காத்திருந்ததை கொடுத்தோன்றாங்க. எதை கொடுத்தோன்னு அரசாங்க ஊழியர்களுக்கே ஒரு முழுமையான ஒரு தன்மை இல்லை. அவர்கள் தொழிற்சங்கத்தை விட ஒரு சில பேர் அதை ஒத்துக்கொள்கிறார்கள், ஒரு சில பேர் ஒத்துக்கொள்ளவில்லை. இது முழுமையான பழைய ஓய்வூதிய திட்டமே இல்லை. அது பழைய ஓய்வூதிய திட்டத்தில் புகுத்தப்பட்ட ஒரு புதிய ஓய்வூதிய திட்டமாகத்தான் இருக்கிறது. அது மட்டும் இல்ல, தொடர்ந்து மத்திய அரசு புறக்கணிக்கிறது. நாங்கள் போராடித்தான் இதை பெற்றுக் கொள்கிறோம் என்று மறுபடியும் முதலமைச்சர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் நேற்றைய தினம் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மிக தெளிவாக சொன்னார், 11 to 14 லட்சம் கோடி நாங்கள் அடிப்படை கட்டமைப்பிற்கு கொடுத்திருக்கிறோம், திட்டங்களுக்கு 3 லட்சம் கோடி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்ல, நேற்று கிராம சடக் யோஜனா என்று கிராமத்திற்கான சாலைகள் போடுவதை முதலமைச்சர் சொல்கிறார். இது 60+40 மத்திய அரசின் உதவியோடு தான் இது செய்யப்படுகிறது. இந்த போன ஆண்டு மட்டுமே அவர் ஆட்சிக்கு வந்த பின்பு 1800 கோடி ரூபாய் அதற்காக மத்திய அரசு கொடுத்திருக்கிறது. அதே மாதிரி நேஷனல் ஹெல்த் மிஷன் தான் இன்னைக்கு வீடு தோறும் மருத்துவர் திட்டம்னு கொடுக்கறாங்க இல்லையா, அது வந்து நேஷனல் ஹெல்த் மிஷன்ல 4000 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கிறது இந்த மாநிலத்திற்கு. இந்த மாநிலத்தோட சுகாதார கட்டமைப்பை எப்படியெல்லாம் மேம்படுத்த முடியும் என்பதன் ஒரு பகுதி தான் அது. மத்திய அரசின் எல்லா திட்டங்களுக்குமான உதவியை பெற்றுவிட்டு மத்திய அரசின் உதவியே இல்லாம நாங்க போய்கொண்டிருக்கிறோம், போராடி கொண்டிருக்கிறோம், உழைத்து கொண்டு. நான் முதலமைச்சர்கிட்ட கேட்கிறேன், முதலமைச்சரே உங்களுக்கு ஓட்டு போட்டு மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள், உழைக்கத்தானே சொல்லியிருக்காங்க, நீங்க பிழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், அது வேற விஷயம். லஞ்சம் வாங்கி பிழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். 11 அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிற. உழைக்கிறேன்னா எதிர்கட்சிகளே உழைக்கும் போது ஆளும் கட்சி உழைச்சுதானே ஆகணும். பின்பு